வானதி ரொம்ப சுயநலமாக நடந்துக்கிறாங்களோ அப்படின்னு நமக்கு நேற்று ஒரு கேள்வி இருந்துச்சுல்ல, அந்த கேள்விக்கு இன்னைக்கு பாண்டியன் கடும் கோபமாயிட்டார். எல்லாரும் கிளம்பி போனது அப்புறமா என்ன கல்யாணம் எப்படி நடந்தாலும் பரவாயில்லங்கிற, ஏன்னா எங்கள் அண்ணனுக்கு வந்து வாழ்க்கை நிம்மதி இல்லாத வாழ்க்கை இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறியா? அதாவது உனக்கு என்னன்னா நம்ம கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக அவரை படுகொலியில் தள்ளி விடுனா கூட தள்ளி விட்டுருவ போலேன்னு கடுப்பாகிறாரு பாண்டியன். அவருக்கு ஏன் வாய்ஸை மாற்றிட்டே இருக்காங்கன்னு தெரியல. முன்னாடி இந்த வாய்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ இதுக்கடையில் இந்த பிரச்சனையை கோவமாக திட்டினதுக்கப்புறமா வந்து இப்போ உடனே வந்து பெரிய நீ மட்டும் பெரிய நல்லவன், ஊருக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, போடா அந்த பக்கங்கிற மாதிரி இவங்க கிளம்பிடுறாங்க. நீயும் போ, உன்ன போய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா அவரும் கோவமாக சொல்லிடுறாரு. அது ஒரு சண்டை நடந்தது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே. இதுக்கடையில தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நிலாவுடைய பைக்கெல்லாம் சரி பண்ணி கொடுத்து நிலா வந்து இதுக்கு போக ஆஃபீஸ்க்கு போக சோழன் என்ன பண்ணுறாரு, நேராக போய் சேரன் கிட்ட பேசுகிறார். பேசி அந்த பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிங்க, பழக ஆரம்பிங்க. அவங்கள்ட்ட எப்படியும் வந்து நீங்கள் அவங்கள தான் முடிவு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சோ ஆகலையோ, உங்களுக்கு அவங்களை பிடிச்சிருக்குல்ல பேசுங்கன்னு சொல்லிட்டு புரோக்கர்ட்ட வந்து நம்பரை வாங்கி கொடுக்குறாங்க. நம்பரை வாங்கி கொடுத்து இவரும் நம்பரை வச்சு அவங்கள்ட்ட பேசி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம தனியாக அவங்கள மீட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி நிலாவையும் கூப்பிட்டுட்டு நிலாவும் இவரும் சேர்ந்து நிலாவுக்கு டீ எல்லாம் வாங்கி வைக்கிறாரு. கிளம்பி போய் அவங்க பார்க்கலான்னு போகிறாங்க. அந்த ஜெயந்தி கிட்டக்க உங்களுக்கு எங்கள் அண்ணனை பிடிச்சிருக்கா, நிஜமாக கல்யாணம் பண்ணுறதுக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து எனக்கு கல்யாணத்தை இவரை பற்றி பேசவே இல்லை, சேரனை பற்றி. எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, எனக்கு எந்த ட்ரீம்ஸோ கனவோ இல்லை. என் முதல் கணவர் வந்து என்னை வந்து நான் போனால் நீ வந்து வாழ்க்கையில் வாழவே மாட்டேன், தனியாக தான் சாக போகிறேன்லாம் சொல்லிட்டாரு. என்னால் அதை வந்து தாங்கிக்க முடியல. அவர் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும், அவருக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணி காட்டணுங்கிறது தான் எனக்கு வந்து ஒரே முக்கியமான விஷயம். 2 மாதத்தை டிவோர்ஸ் கிடச்ச உடனே கல்யாணம் பண்ணணும், அதனால தான் என்கேஜ்மெண்ட் உடனே பண்ணுறோம் அப்படின்னு அவரை பற்றி மட்டும் தான் பேசுகிறாங்க. ஸோ முன்னாள் கணவருடைய எண்ணங்களும் அவர் முன்னாடி வாழ்ந்து காட்டணும், அவர் முன்னாடி வீம்புக்கு நம்ம ஈகோவை ப்ரூவ் பண்ணுங்கிறது மட்டும் தான் அவங்க மனசில் இருக்குங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு இவங்களுக்கே ஒரு குழப்பமா இருக்கு. இது கடையில் வேற வானதிட்ட சண்டை போட்டமேனு ஒரு பக்கம் பாண்டியன் வேற யோசிச்சுட்டு இருக்காரு. அங்கே என்ன நடக்க போகுதுங்கிறது ஒரு பக்கம்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த கதையில. எப்படியோ ஜெயந்தி கடைசியாக வந்து நான் என்னோட முன்னாள் கணவரோட சேர்ந்துக்கிறேன்னு இவர்கிட்ட சேரன்ட்டு நோ அப்படின்னு சொல்லிட போறாங்க. சேரன் மனசுடைஞ்சு போறாரு. இப்போ வானதி வேற கடுப்பாக போறாங்க. இது எப்படி போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கதையை பத்தி அப்படிங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.